அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் வந்து கலந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. அதே போன்று இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் அதிகமாய் பலப்படுத்துவாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். நாம் நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. ஆமா, உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அது பலமுள்ளவனோ பலனற்றவனோ, வசதி உள்ளவனோ வசதி இல்லாதவனோ, படித்தவனோ படிக்காதவனோ, திடகாத்திரமானவனோ வியாதி உள்ளவனோ, யாருக்காய் இருந்தாலும் அவர் உதவி செய்வது அவருக்கு லேசான ஒரு காரியம். நம்முடைய பார்வையில் அது பெரிதாய் இருக்கலாம், ஆனால் அவருடைய பார்வையில் அது மிகவும் லேசான ஒரு காரியம். தொடர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். ஆமா, எங்களுக்கு துணை. இது துணையின் ஆண்டு. சங்கீதத்தில் சொன்னது போல நமக்கு இதுவரைக்கும் துணையாயிருந்தவர் இனியும் துணையாயிருப்பார். அல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த நிலைமையில நமக்கு துணையாய் வர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நான் சொன்னது போல அவர் நம்முடைய வலதுகரத்தை பிடித்து நம்மை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வலதுகரத்தை பிடித்து அவர் ஏன் நடத்தணும்? நம்முடைய வலதுகரத்தை பிடிக்கணும்னு சொன்னா அவர் எந்த கரத்தை கொண்டு நம்மை பிடித்திருக்க வேண்டும்? இடது கரத்தை கொண்டு. அவருடைய இடது கரத்தை கொண்டு நம்முடைய வலது கரத்தை பிடித்தால்தான் இருவரும் சேர்ந்து நடக்க முடியும். அவருடைய வலது கரத்தை கொண்டு நம்முடைய வலது கரத்தை பிடித்தால் நாம் சேர்ந்து போக முடியாது. ஆனால் அவருடைய இடது கரத்தை கொண்டு நம்முடைய வலது கரத்தை பிடித்து நமக்கு துணையாய் நிற்கிறார். அல்லேலூயா. அவருடைய இடது கரத்தை கொண்டு நம்முடைய வலது கரத்தை பிடிக்கிறதுனால நமக்கு என்ன பாதுகாப்பு வருதுங்க? என்ன துணை வருது? எப்படி துணை? என்ன பாதுகாப்பு வருகிறது? ஆமா, என்ன தொடர்ந்து அந்த வீட்டு ஜபங்களையும் சொல்லி இருக்கிற, சபையிலையும் சொல்லி இருக்கிற, எந்த ஆபத்து வர வேண்டுமானாலும் அவரை தாண்டிதான் அருகாமையில் இருப்பவர்களுக்கு வர வேண்டும். எழுத்தின்படி உங்களுக்கு புரிந்து கொள்ற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய இந்திய தேசத்துடைய சட்டம், அதாவது உலகத்தில் ஒரு சில நாடுகள் தவிர மற்ற நாடுகளுடைய சட்டம், ஒரு மனிதன் பயணப்படும் போது வலதுபுறம் தான் பயணப்படணும். அப்படித்தானே? சைக்கிளில் பைக்கில் போனால் எப்படி எந்த ரோட்டில் போனோம்? வலது பக்கம்தான். அப்படித்தானே? இடது பக்கம்தான் போகணும். அதுதான் நமக்குள்ள சட்டம். நம்முடைய தேசத்துடைய சட்டம் இடதுபுறம் தான் போக வேண்டும். அதனால தான் நமக்கு அந்த காரில் பெரிய வண்டிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து வலது பக்கம் இருக்கும். ஆனால் ஃபாரினில் வந்து அநேக இடங்கள்ல இருக்கிறது வந்து இடது பக்கம் இருக்கும். இந்தியாவில் முன்னாடி அந்த ஜீப்புகள் மாத்திரம் இடது பக்கம் இருந்தது. அது வெள்ளைக்காரங்க காலத்தில் இருந்தது, அப்படியே இருந்தது. ஸ்டேரிங் அதை மாற்றிட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் அப்படின்னே போட்டிருப்பாங்க பின்னாடி. அதை மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு தான் எல்லாம் வலது பக்கமாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்முடைய சட்டம், நாம் பயணப்படும் போது இடதுபுறம் தான் போக வேண்டும். அது எந்த நடந்து போனாலும் சரி, எந்த வாகனங்களில் போனாலும் இடதுபுறம் தான் போகணுங்கிறது தான் நமக்குரிய சட்டம். அப்போ இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம் பெரியவர்களையோ சிறியவர்களையோ யாரோ ஒருத்தரை கையை பிடிச்சு நம்ம நடந்து கொண்டே போகிறோம். சில வேளை நம்முடைய வலது கரத்தில் அவங்கள பிடிச்சிக்கிட்டு நம்ம நடக்கிறோன்னு சொன்னால் அவங்க நமக்கு வலது புறத்தில் இருக்கிறாங்க.
மறந்துடக்கூடாது. இப்போ வழியில் ஒரு மாடு வருது, இல்லைன்னா வேறு ஆட்கள் வேகமாக வர்றாங்க, இல்லை பைக்கு வருது, கார் வருது. ஆனால் முதலாவது ஆபத்து யாருக்கு வரும்? நம்முடைய வலது பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தான் அதுக்கப்புறம் நமக்கு வரும். ஆனால் இடதுபுறம் ஒருவர் நம்மோடு வருகிறார் என்றால் அந்த ஆபத்து முதலாவது யாருக்கு வரும்? நமக்கு வரும். நமக்கு வந்து தான் அதுக்கப்புறம் நாம் யாருக்கு துணையாய் போகிறோமோ, யாருடைய கரத்தை பிடித்து கொண்டு போகிறோமோ அவர்களுக்கு அந்த பாதிப்பு வரும். மறந்துடக்கூடாது. அதனால தான் தேவன் நமக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால நமக்கு துணையாய் வருகிறார். எப்படி வருகிறாரா? நமக்கு வலது பக்கத்திலே நிற்கிறார். இடது பக்கத்தில் நிற்கிறாருன்னு சில இடத்துல இருக்குது, முன்னால் போறாருன்னு இருக்குது, பின்னால் வருகிறார் என்று இருக்கு. இதெல்லாம் வேறு. நான் அடிக்கடி சொல்ற போல வேத வசனங்களை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போன்று எது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளும் போதுதான் அது நமக்கு முழு அந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படி என்றால் இந்த இடத்தில் அவர் நமக்கு துணையாய் எப்படி வருகிறாரா? வலது பக்கத்திலே இருந்து நமக்கு அவர் துணையாய் வந்து கொண்டிருக்கிறார். இது துணையின் ஆண்டு. இப்படி இதுல வரும்போது 4வது வசனத்தை பார்த்தோம், அதை வாசிப்போம். தேடவும் யோதாவுக்கு கற்பித்து முதலாவது தேட கற்றுக் கொடுத்தான். கர்த்தரை தேடும் போதுதான் கர்த்தர் அவனுக்கு துணையாய் வந்தார். அப்படி துணையாய் இருந்ததுனால தான் பெரிய கூட்டத்திற்கு எதிராய் வரும்போது அவனுக்கு அங்கே ஒரு ஜெயம் கிடைத்தது. லேலுயா. எதிர்த்து வந்த ஜனக்கூட்டம் அதிகம், இவர்களுடைய ஜனக்கூட்டம் குறைவு. ஆனால் இவர்களோடு இருந்தவர்கள் எல்லாம் பலசாலிகள். அவர்களோடு இருந்தவர்கள் பலசாலி என்று போடப்படலை. அப்படி இருந்தாலும் என் கர்த்தரிடத்துல கேட்கிறான், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி தேவனை தேட ஆரம்பித்தான். கர்த்தர் இவனுக்கு வெற்றியை கொடுத்தார். லேலுயா. போன வாரத்தில் வரும்போது கர்த்தரை தேடும்போது என்ன நடக்கும் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த வாரத்தில் எப்படி தேட வேண்டும் என்பதை ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அவரை எப்படி தேட வேண்டும். முதலாவதாக எரேமியாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 29ஆம் அதிகாரத்தை திருப்பி 12, 13 வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு. தொழுது கொள்றதுனா என்ன? தொழுது கொள்றதுனா என்ன? வணங்குறது. தொழுது கொள்றது பெரிய ஒண்ணுல, வணங்குறது. சாஷ்டாங்கமாய் தொழுது கொள்வது என்றால் என்ன? கீழே விழுந்தல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி, ஆமா, அந்த காலில் விழுந்து வணங்குறதுன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கு கொள்வது. அப்ப இங்க வரும்போது அவரை தொழுது கொள்வதனால் அவரை வணங்குவது. அவரை வணங்குவதுனா எப்படி வணங்குறது? அவரை எப்படி வணங்குறது? வணக்கம் போடுறதுனா எப்படி வணக்கம் போடுறது? ஆனா இன்னைக்கு எப்படி வணக்கம் போடுவாங்க தெரியுமா? இப்படிம்பாங்க, இப்படிம்பாங்க. அது ஏன் இங்க கை வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்ல, தலையை கொண்டு இப்படிம்பாங்க. வணங்குவது என்பது 2 கையும் எடுத்து, இதுதான். இந்த கையின்னு சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. இந்த விரல்களுக்குள்ள ஒரு போட்டி வந்ததான். இந்த விரல்களுக்குள்ள ஒரு போட்டி வந்ததான். அதாவது கதை, ஆனால் அதை கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த விரல சொல்லிச்சா, இது எல்லாவற்றிற்கும் நான் தான் நிற்கிறேன். எது ஒண்ணுன்னா நான் தான் உங்களுக்கு அறிகுறி கொடுக்குறேன். வெற்றினாலும் கொடுக்குறேன், தோல்வினாலும் கொடுக்குறேன். நான் இல்லாதபடி நீங்க 4 பேரும் ஒரு வேலையும் செய்ய முடியாது.
நான் இல்லாதபடி நம்முடைய இறைவனுடைய படைப்பு, அதாவது அந்த பிதா மனிதனை தன்னுடைய சாயலில் உருவாக்கினார். காலில் இருக்கிறது போல விரல்களை கையில் அமைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்ல கையில இருக்கிற மாதிரி காலில் விரல் அமைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? காலையும் 5 தான், கையிலையும் 5 தான், அது வேறு இல்லையா? அதுல என்ன வித்தியாசம் இருக்குது? கையில் இருக்கிறதுக்கும் காலில் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எல்லாம் 5 விரல் தான். பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த விரல் இதுக்கு எதிர் திசையில் இருக்கிறது. இந்த 4க்கும் எதிராக இருக்கக்கூடியது இந்த விரல். ஆனா காலில் அப்படி எதிராக இருக்குதான்னு பாருங்க. வீட்டில் போய் பார்த்துக்காங்க, இப்ப பார்க்க வேண்டாம், எதிராக இருக்காது இல்லையா? காலில் அப்படி எதிராக இருந்திருந்தா எப்படி நடப்போம்? இல்ல கையில இது 4 இப்படி 5 ஒன்றாய் இருந்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? என்ன வேலை செய்ய முடியும்? எந்த வேலை நீங்க செய்வதானாலும் இந்த விரலுடைய சப்போர்ட் இல்லாதபடி நீங்க இந்த 4 விரலை கொண்டு செய்ய முடியாது. நீங்க எந்த பொருளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எழுதுறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இந்த சாப்பிடும் போது இந்த விரல் எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுமா? இது ஸ்பூனா யூஸ் ஆகுது. ஆனா நமக்கு அது உருண்டை தட்டில் அவக்கணும் உள்ள போடுவோம், அது வேறு. அதுக்குள்ள நான் கடந்து வரல, வச்சு இதை தள்ளி விடுறதுக்கு தான் இது. இந்த விரல் சொல்லிச்சா, நான் இல்லாம நீ ஒரு வேலையும் செய்ய முடியாது, எனக்கு தான் எல்லாம். இந்த விரல் சொல்லிச்சா, நீ என்ன ரொம்ப பெருசு, நீ ஒன்றும் பெருசு கிடையாது, நான் எதை சுட்டி காட்ட வேண்டுமானாலும் நான் தான் அங்கே நிற்கிறேன். எது? இந்த விரல் சொன்ன கருத்து என்ன? எதை வேண்டுமானாலும் காட்ட வேண்டுமென்றால் நான் தான் அங்கு முன்னால் நிற்கிறேன். ஆமா, யாரையும் கண்டிக்க வேண்டுமானால் நான் தான் நிற்கிறேன். உன்னை கொன்றுவேன், பல்ல உடைச்சிருவேன். எந்த விரல் தான் வரும்? இதுதான் வருகிறது. இது தன்னுடைய பெருமையை சொல்லிச்சு. இந்த விரல் சொல்லிச்சா, நான் தான் உங்களை காட்டிலும் உயர்ந்தவன். உங்க 4 பேரை காட்டிலும் நான் தான் உயர்ந்தவனா இருக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, நான் தான் மத்தியில் இருக்கிறேன். நீங்க இந்த பக்கம் இருந்து என்னாலும் சரி, இந்த பக்கம் இருந்து என்னாலும் சரி, நீங்க கரெக்டா எண்ணி பாருங்க. இப்பதான் எண்ணி பாக்குறீங்க இல்ல? அவன் இந்த பக்கம் எண்ணாலும் சரி, இந்த பக்கம் எண்ணாலும் சரி, மத்திய விரல் எது? இந்த விரல் தான். இந்த விரல் சொல்லிச்சான், மடக்க முடியலையே, இந்த விரல் சொல்லிச்சான், நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, என்னத்தான் மோதிர விரல்னு சொல்லுவாங்க, விலை உயர்ந்த மோதிரங்களை போடுவது என்னுடைய இடம்தான், நான் தான் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த சுண்டு விரலை பார்த்து எல்லாம் கேவலமா பேசிச்சான். நீ தான் உள்ளதுலயே குள்ளமா இருக்கிற, நீ தான் கடைசியில நிக்கிற, நீ ஒன்னுக்கும் உதவாது, உன்னால எதுக்குமே யாருக்குமே பிரயோஜனம் இல்லை பாருன்னு சொல்லி இந்த 4 விரல்களும் சேர்ந்து இந்த ஒரு விரலை அது பேசிச்சான். இந்த விரல் அமைதியாய் நின்று கொண்டிருந்தது. கடைசியில் சொல்லிச்சான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் எதுக்கும் உதவாதவன் தான், நான் கடைசியில் இருக்கிறேன் தான், நான் ரொம்ப குள்ளம், உங்களை காட்டிலும் சின்னவன் தான், நான் எதுக்கு உதவாதவன் தான். ஆனால் தேவனை வணங்க வேண்டும் என்று சொல்வது, உங்களுக்கெல்லாம் முன்னால் நிற்பது நான் தான் என்று சொன்னதாம். அது இறைவனை தொழுது கொள்ளும்படியாய் கடந்து போகும்போது உங்களுக்கெல்லாம் முன்னால் நிற்பது யார்? நான் அவருடைய பார்வை என் மீது விழுந்ததற்கு பின்புதான் உங்களுக்கு வரும். எல்லாம் மேன்மைன்னு சொன்ன
அந்த முதல்ல கட்ட வரல எங்க இருக்கிறனே தெரியாது, என் மேலதான் அந்த பார்வை விழுகும் என்று சொல்லி அது சொன்னதாம். உண்மை. எல்லாரும் நம்ம எல்லா விதத்திலும் ஒதுக்கி தள்ளி இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி இருக்கலாம், குடும்ப அங்கத்தினர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லி இருக்கலாம், கூட பிறந்தவங்க சொல்லலாம், பெற்றவங்க சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், பக்கத்து வீட்டில் சொல்லலாம், அக்கத்து வீட்டில் சொல்லலாம் இல்லையா, நெருங்கினவர்கள் சொல்லலாம், யார் வேணா. நீ ஒன்றுக்குமே உதவாதவன், ஒன்று நீ இருந்து பிரயோஜனம் என்ன? நீ இருக்கிறதை காட்டிலும் மறைச்சு போ நல்லது, செத்து போ நல்லது. நீ இருந்து என்ன பிரயோஜனம் எங்களுக்கு? அநேகர் நம்மை ஒதுக்கலாம், வெறுக்கலாம். ஆனால் ஒன்று, அவருக்கு முன்னால் நாம் தான் நின்று கொண்டு இருக்கிறோம். சின்னதா இருக்குது இந்த விரல், ஒதுக்கப்பட்டதா இருக்குது, எல்லோராலும் வெறுக்கப்பட்டதா இருக்குது. அதுதான் தேவனுடைய சமூகத்தில் முன்னால் நிற்கிறது. எல்லோராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் தான் தேவனுடைய சமூகத்தில் மேலானவர்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஒதுக்கியிருந்தாலும் நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், எல்லாம் வெறுத்து தள்ளினாலும் அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தருக்கு முன்னால் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அவருடைய பார்வை எப்பொழுதும் நம்ம மீது விழுந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எந்த நேரத்திற்கு என்ன தேவை என்பதை அறிந்து நமக்கு கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். சரி, அந்த தொழுது கொள்வது என்பதற்காக நான் வந்தேன். இப்ப நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 12 என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். இது 12வது வசனம். 13 வாசிங்க. நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். 2 காரியங்கள் சொல்லி இருக்குது. ஒன்று, முழு இருதயத்தோடு அவரை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தேட வேண்டும். அது போன வாரம் அதை நான் கோடிட்டு கொண்டு போனேன். இப்ப நான் அதற்குள்ள கொண்டு போகலை. 2வதாக விண்ணப்பம் செய்ய வேண்டும். 2வது என்ன செய்யணுமா? அந்த தேடுதல் எப்படி இருக்கும்னா விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரத்தோடும் துதியோடும் விண்ணப்பத்தோடும் துதியோடும் வேண்டுதலோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஜபங்களை ஏறெடுப்பேன்னு 4 விதமான காரியங்களை சொல்லி இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை குறித்து சொன்னேன். இது 4ம் வேறு வேறு ஒன்று அல்ல என்று சொல்லி. அது ஞாபகம் உங்களுக்கு இருக்குதானா? இருக்காது. உங்களை நான் அதில் விசுவாசத்தில் சோதிக்க நான் விரும்பலை, இல்லையா? அப்ப விண்ணப்பம் என்றால் என்ன? விண்ணப்பம் என்றால் என்ன? என்னங்க அதான வாசிக்கிறோம். என்ன செய்யணுமா? திரும்ப அதே 12 வாசிங்க. கூடி வந்து, இப்ப நம்ம கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்து என்னை தொழுது கொண்டுனா அவரை வணங்கி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். விண்ணப்பம் என்றால் என்ன? தேவைகளை தெரியப்படுத்துறது. சரி, வேற? கடிதமா? விண்ணப்பம்னா கடிதம். சரி, வேற? இதெல்லாம் நமக்கு நடைமுறையில் இருக்கிறது, ஆனா நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இப்ப காலேஜில் சீட்டு, ஸ்கூல்ல சீட்டு வேணும்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்? அவங்க விண்ணப்பம். ஆங்கிலத்தில் அப்ளிகேஷன், இல்லையா? தமிழ்ல விண்ணப்பம். விண்ணப்பம் என்றால் என்ன? நம்மளை பத்தி எப்படி சொல்றது? தப்பு தப்பா சொல்றதா? நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே சொல்லுவது மறந்துடக்கூடாது. அந்த அப்ளிகேஷன்ல வரும்போது அதனுடைய தகவல்கள் சரியாய் இல்லாத பட்சத்தில் அது நிராகரிக்கப்படும்.
அது என்ன செய்வாங்க? திரும்ப நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுடைய விண்ணப்பம் சரியில்லை, அதனால நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பதில் வரும். இந்த விண்ணப்பத்தில் கடைசியில் ஒரு பின் குறிப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன குறிப்புன்னு தெரியுமா? ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அது வராது, கல்லூரிக்கு வராது. வேலைகள், தொழில்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்டு நீங்கள் எந்த மனு அனுப்பினாலும், எந்த விண்ணப்பங்கள் போட்டாலும் கீழே ஒரு பின் குறிப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்தா தானே எங்களுக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? அப்படின்னா என்ன, அது என்ன குறிப்பு இருக்கும்? நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், அப்படித்தான் இருக்கும். மேலே நான் கொடுக்கப்பட்ட தகவல் எல்லாம் உண்மையானது, அதில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுக்கக்கூடியதான எந்த நடவடிக்கைக்கும் நான் கட்டுப்படுவேன் என்று சொல்லி அதுல நம்முடைய சிக்னேச்சர், நம்முடைய சைன் இருக்கணும், நம்முடைய கையெழுத்து இருக்கணும். இதுதான் விண்ணப்பம் என்று சொல்லக்கூடியது. அப்போ இங்க வரும்போது என்ன சொல்லி இருக்குது? என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்ப விண்ணப்பம் பண்றதுனா என்ன? நம்ம யாருங்கிறத நம்ம சொல்லித்தான் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சொல்லித்தான் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம சொல்லாமலே அவருக்கு தெரியும். ஆனால் நம்முடைய வாயின் பிறப்பை அறிந்து கொள்ளும்படி அவர் நம்மிடத்தில் கேட்கிறார். அப்ப நாம் யார்? அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த தேட வேண்டும் என்றால், முதலாவது நாம் யார், நான் எப்படி இருக்கிறேன், என் சூழ்நிலை என்ன, என் அந்தரங்க காரியங்கள் என்ன, என் வெளிப்பிரகாரங்கள் என்ன, இதை தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். இதுதான் முதலாவது தேடுதல். அறிக்கை செய்ய வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன், நான் யாரு, நான் என்ன செய்கிறேன், சபைக்கு முன்னாடி எப்படி இருக்கிறேன், நான் அந்தரங்கமா எப்படி இருக்கிறேன், யாரும் பார்க்காத இடங்கள்ல நான் எப்படி இருக்கிறேன், என் தனிமையில எப்படி இருக்கிறேன், இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆனாலும் அவர் அங்க இப்ப யாக்கோபை குறித்து தேவனுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. ஏன்னா தேவன் தான் யாக்கோபை உருவாக்கினார், அப்படித்தான் வாசிக்கிறோம். ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தன்னே சொல்றாரு. அந்த யாக்கோபை பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்ன? ஏசாவை அண்ணனை வெறுத்து தம்பியை நான் நேசித்தேன்னு சொல்றவர் தான் அந்த யாக்கோபை பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்ன? ஆகார் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரியிறா. ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அவளுடைய பேரு தெரிஞ்சவருக்கு அவ எங்க இருந்து வரா, எங்க போறான்னு தெரியாதா? தெரியும், இதெல்லாம் தெரியும். ஆனாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாய் கேட்பதுதான் இது. அதுதான் விண்ணப்பம் என்று சொல்வது. அப்ப எப்படி அவரை தேட வேண்டும்? அவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். விண்ணப்பம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மறைவும் இல்லாதபடி நாம் இருப்பதை இருக்கிற வண்ணமாவே சொல்லுவோம் அவர்கிட்ட. அவர் அதை சீர்திருத்துவார், அதில் பெருமைப்படுவார், அதில் மகிமைப்படுவார். இருக்கிறதை இருக்கிற வண்ணமாகவே சொல்லுவதற்கு பெயர் தான் விண்ணப்பம். அந்த விண்ணப்பம் செய்யும் போது அதில் என்ன சொல்லி இருக்குது? அவரை அதுக்கு மேல உள்ள வார்த்தை தொழுது கொண்டு என்னை நோக்கி. என்னை நோக்கி, என்னை நோக்கி என்றால் அர்த்தம் என்ன? என்னை பார்த்து, என்னை பார்த்து. சாதாரணமா பார்க்கறவங்க வேற, என்னையே பார் என்று சொல்வதனுடைய அர்த்தம் வேறு. என்னையே பார் என்றால் அர்த்தம் என்ன?
என்னைய பாருன்னா என்ன அர்த்தம்? தெரியாதுல்ல? என்னைய பாருன்னா என்னப்பா? என்ன மட்டும்தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. சிந்தைகள் சிதறக்கூடாது, கண்கள் சிதறக்கூடாது, என்னை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அதுதான் இங்க சொல்லி இருக்குது. அப்போ நம்முடைய அந்த கவனத்தை அவருக்கு நேராய் கொண்டு வந்து, அவரால் தான் முடியும், அவரால் தான் நடக்கும் என்று நம்முடைய கவனத்தை அவருக்கு நேராய் கொண்டு வந்து, அதுதான் அவரை நோக்கி பார்ப்பது. சரி, நான் வேண்டாம் நினைச்சேன்னு சொல்லிடுறேன். அந்த கட்டடம் ஆரம்பிக்கிற பிளான் எனக்கு இப்ப இல்லை. ஆரம்பிக்கிற பிளானே கிடையாது. சிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவங்க மரிக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இதை ஆரம்பிங்க, இல்லைன்னா நான் ஜானை கூப்பிட்டு சொல்கிறேன், நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், இமானுடைய மேரேஜ் நம்ம முடிச்சிடலாம். முதல்ல கையில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம பேலன்ஸ் இதை ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை அது எவ்வளோ போகும்னு தெரியாது அப்படிங்கிறத சொன்னேன். கடைசி வரைக்கும் அவங்க தொந்தரவுலே இருந்தாங்க. அதனால அவங்க காசு கொஞ்சம் கையில் இருந்ததுனால சரி அதை வைத்து ஆரம்பிச்சிடலாம். போகிற வரைக்கும் போட்டோம். முழுவதும் முடியட்டும், நிற்கட்டும், அது வேறு. அதனால அந்த இதில் தான் இதை ஆரம்பித்தேனே தவிர, கூடப்பாக்கத்துக்கு ஓரளவுக்கு பணம் கொடுத்துட்டேன். அது ஒன்றும் பெருசு இல்லை. கூடப்பாக்கத்துக்குரிய பணத்தை, அது ஏன்னா அங்கே பெரிய செலவு ஒன்றும் கிடையாது, மேலே கட்டுறது மட்டும்தான். அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துட்டேன். மெஞ்சி போனால் அதில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதை பார்த்து கொள்ளுவேன். அது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் இதுக்கு முழு பணமும் கிடையாது. ஆனால் அதை ஆரம்பிச்சாச்சு. அதை ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அவரை நம்பி ஆரம்பிச்சிட்டோம், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவ்வளவுதான். அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். இதுக்காக நீங்க பண உதவி செய்யுங்கன்னு இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. நீங்க கவனிச்சு பார்த்துறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜபக்குறிப்பா நான் சொல்றேனே தவிர, இதுக்குன்னு உங்களால முடிஞ்சதை செய்யுங்கன்னு இது வரைக்கும் நான் கேட்கல, இன்னும் கேட்க மாட்டேன். கர்த்தர் நடத்துவதை நடத்துவார், எனக்கு தெரியும். அதுக்காக நீங்க கொடுக்குறீங்கன்னா நான் வேண்டான்னு சொல்ல போறதில்லை, கொடுக்கறத நான் வேண்டான்னு சொல்ல போறதில்லை. ஆனால் நான் கேட்க போறதில்லை. கர்த்தரை நான் பார்க்கிறேன், அவர் நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனியும் அவரை நோக்கி பார்ப்பது. அப்போ நம்முடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கணும்? அவர் அநேக நேரம் நாம் அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய கவனங்கள்லாம் அவரை நம்பி இருக்கும். ஆனால் நம்முடைய கவனம் எல்லாம் மனிதர்கள் மேலே இருக்கும். அவரை தாங்க நம்பி இருக்கிறேன், அதுக்கு தாங்க ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வேறு நபர்களை நாம் நம்பிக்கிட்டு இருப்போம். அவர் தான் எனக்கு செய்வார், அவர் எனக்கு கண்டிப்பாக உதவுவார். இப்படி ஏதாவது சிலர் மேலே நம்முடைய நம்பிக்கைகளை வைத்திருப்போம். ஆனால் நம்ம சொல்லுவதெல்லாம் என்ன? இயேசுனார் தாங்க நம்பி இருக்கிறேன், அவரால் தாங்க முடியும் ஏதோ நம்ம சொல்லுவோம். ஆனால் வார்த்தை ஒன்று, கிரியை வேறொன்று. வார்த்தையும் கிரியும் ஒன்னா சேரும்போது தான் நமக்கு அங்க வார்த்தையும் கிரியையும் ஒன்னாய் சேரும்போது தான் அங்கே ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதுங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ முதலாவது அவரை நாம் நோக்கி பார்க்க, அவரை வணங்குவது, தொழுது கொண்டு அவரை நோக்கி அவரை மாத்திரம் நாம் யோசித்து, அடுத்ததாக என்ன செய்யணுமா? விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். விண்ணப்பங்கள். அந்த விண்ணப்பத்தில் கடைசியில் ஒரு வரி போட்டிருக்கும். என்ன வரி போட்டிருக்கும்? கடைசி வரி. தம்பி, விண்ணப்பத்தில் கேட்குறேன், கடைசி வரி என்னன்னு. அப்ளிகேஷன்ல கடைசி வரி என்ன? அப்ளிகேஷன்ல இல்ல, விண்ணப்பத்தில், மனுல கடைசி வரி என்ன? இப்படியா? சரி, இப்படி, இப்படின்னா அப்படி. சரி, வேற? ஆமா, தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றேன், பணிவாய் கேட்டுக்கொள்றேன், அன்பா கேட்டுக்கொள்றேன். ஒரு விண்ணப்பம் எழுதி
கண்டிப்பாக இதை எனக்கு நீ செய்யணும்னு சொல்லி எழுதி நீ கையில் போட்டுற முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆகும்? கன்னத்தில் கொடுப்பாங்க, வந்து கன்னத்தில் தான் கொடுப்பாங்க. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இப்போ அந்த சிவில் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க, ஐஏஎஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. இவர் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு தான் கீழே போடணும். அதாவது தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிதான் கீழே போடணும். அதிகாரம் செலுத்த முடியாதுங்க, அதிகாரம் செலுத்த முடியாது. அப்படி என்றால் விண்ணப்பம் என்றால் என்ன? நாம் தாழ்மையாய் கேட்டுக்கொள்வது. மறந்துடாதீங்க, நம்முடைய அப்பா தான், நம்ம உரிமையாய் கேட்கலாம் தான். ஆனால் அதே சமயத்தில் இங்கே வரும்போது விண்ணப்பம் உண்டு. சில இடத்துல ஜபம்னே சொல்லியிருக்குது. ஜபம்னா நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லுவது, உரிமையாய் கேட்பது, அது வேறு. ஆனால் இந்த இடத்துல வரும்போது இந்த தாழ்மை என்று சொல்லும்போது எதை குறிக்கக்கூடியது? அந்த விண்ணப்பம் என்று சொல்லும்போது தாழ்மையை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்ப நீ அவரை வணங்கு, அவரையே நம்பியிரு, அவரையே நோக்கிப்பார். அப்படி பார்த்து தாழ்மையாய் அவரிடத்திலே நீ வா. இதுதான் அவரை தேடுவது. நமக்கு இருக்கிற படிப்பு அது தேவனுடைய சமூகத்தில் அது ஒண்ணுமே உதவாது. அது குப்பை. சரீர அழகு அது குப்பை. நம்முடைய பொருளாதாரம் அதெல்லாம் குப்பை. ஆமா, நம்முடைய வசதி வாய்ப்புகள் ஒண்ணு குப்பை. சரீர பலன் குப்பை. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய விசுவாசத்தை மாத்திரம் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பரிசுத்தத்தை விசுவாசத்திற்கு ஏற்ற அளவின்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதுதாங்க சொல்லி இருக்கு. விண்ணப்பத்தோடும் தொடர்ந்து வாசிப்போம். விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இப்ப இந்த காரியங்களை செய்யும் போதுதான் அவர் செவி கொடுக்கிறார். இதுதான் தேடல். அவர் எப்படி தேட வேண்டும் என்றால், முதலாவது அவரை தொழுது கொள்ள வேண்டும், வணங்குறது. இரண்டாவதாக அவரை மாத்திரம் பார்ப்பது, அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் அவரையே நான் நம்புவது, அவரை நோக்கி பார்ப்பது 2. மூன்றாவது விண்ணப்பம் அதிகாரத்தோடு கூட அல்ல, அதிகாரத்தோடு அல்ல. நாம் யார் என்பது அவருக்கு தெரியும், இருந்தாலும் நாம் யார் என்பதை அவருக்குள்ளாய் சொல்ல வேண்டும். நாம் யார் என்பதை அவருக்கு சொல்ல வேண்டும். அவருக்கு தெரியும். இப்போ தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். அழுகாம ஒரு பிள்ளை படுத்து, ஒரு குழந்தைன்னு வைங்களேன், 6 மாசம் 1 வருஷம் குழந்தைன்னு வைங்களேன், அப்படியே அது அழுகாம படுத்தே கிடந்தா என்ன செய்வீங்க? தூங்குதுன்னு விட்டுருவீங்க. சில வேளை 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சுன்னா, ஓ இது ரொம்ப அப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு எழுப்பி அதுக்கு தேவையானதை கொடுத்துட்டு படுக்க வைப்பீங்க. அது வேறு. அப்போ இந்த பெற்றவங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு எப்ப செய்யணுங்கிறது. சில வேளை அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கும். அழுதுகிட்டே இருந்தா என்ன ஆகும்? அழுதுகிட்டு இருந்தா என்ன ஆகும்? சனியை முடிச்சது, அழுதுகிட்டே கிடக்குது, வர நிம்மதியாக இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லி வாஷிங் மிஷினில் தூக்கி உள்ளே போட்டு சுவிட்சை போட்டு விட்டுருவாங்க. இது நடந்ததுங்க. நான் சொல்றது இப்போ வெளிநாட்டில் நடந்த சம்பவம். குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுன்னு சொல்லி குழந்தைய தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டாள். எல்லாம் அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அது ஆமாம், அது தண்ணி ஊற்றும், அதுக்கப்புறம் சுத்தம், துவைக்கும், அலசும், காய வைக்க எல்லாம் பண்ணுங்க. தூக்கி உள்ளே போட்டாலாம். நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி சும்மா கத்திக்கிட்டே கிடந்தா நம்ம சொல்லுவான், சனி சும்மா கத்திக்கிட்டே கிடக்குது, வாயில் ஒரு போண்டா வச்சு அமைக்க விடு, அமைதியாவது இருக்கட்டும். ஒரு வேலை செய்ய முடியல. அது எதற்காக அழுகிறது? ஏதோ ஒரு சரீரத்தில் ஒரு காரியம், ஒன்று பசி எடுக்கலாம், இல்லைன்னா ஏதோ பூச்சி கடிச்சிடலாம், எறும்பு கடிச்சிடலாம், ஏதோ ஒரு காரியம்.
அது அழுகுது. அது எதற்கென்று அழுகிற அந்த சத்தத்தை வைத்தே தாய் சொல்லிடுவா. தகப்பனுக்கு தெரியாது. அது இவன் சொல்லுவான் இது அழுகுதுன்னா பசியா இருக்கும்னு சொல்லி, தாய் சொல்லுவா இது பசிக்கு அழுகலை, வேற ஏதோ பிரச்சனைம்பாது. அழுகிறத வைத்தே தாய் சொல்லிடுவா எதுக்கு இது அழுகுதுன்னு சொல்லி. தகப்பனுக்கு தெரியாது. அவரையே நோக்கி பார்ப்பது, அவரை நோக்கி பார்த்து நம்முடைய விண்ணப்பங்களை, நாம் யார் என்பதை அவர்கிட்ட அறிக்கை செய்வது, நம்முடைய சூழ்நிலையை அறிக்கை செய்வது, அப்படி ஜெபிப்பதுதான் வந்து அவரை தேடுவது. அடுத்த 13வது வசனத்துல முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில் முழு இருதயத்தோடும் அவரை நோக்கி பார்ப்போம்னா ஏற்கனவே அதை பார்த்தோம். அது எதுவும் அறகுறையான ஒரு மனதோடு கூட அல்ல. எல்லாம் பார்த்தாச்சுங்க 10-11, இது அப்படி அல்ல. அவரால் தான் முடியும், அவர்தான் செய்வார், அவர்தான் செய்வார். அதுதான் அங்கே அவரால் அன்றி வேறு ஒருவராலும் முடியாதுங்கிற நிச்சயத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். நான் சென்னைக்கு வரும்போது 280 ரூபாய் என்னுடைய பேங்க் பேலன்ஸ். நான் புதன்கிழமை அதை சொன்னேன். அது எவ்வளோங்கிற எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 240 280 எனக்கு தெரியல. இந்தியன் பேங்கினுடைய அக்கௌண்ட் வெள்ளூர்ல இருந்து இங்கே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். அதோட தான் இங்கே வந்தேன் நான் சென்னைக்கு. கர்த்தர் இதுவரைக்கும் என்ன செய்கிறார்? நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது போல, நான் நம்முடைய சபையினுடைய விசுவாச பிள்ளைகளுக்காகட்டும், என்னுடைய குடும்பத்தில் உள்ள, அதாவது 2 குடும்பமா, சிஸ்டருடைய குடும்பமாகட்டும் என்னுடைய குடும்பமாகட்டும், 2 குடும்பங்களாகட்டும், எனக்கு நெருங்கின நண்பர்கள் வட்டாரங்களாகட்டும், இங்கே உட்கார்ந்துருக்கிற விசுவாச பிள்ளைகளாகட்டும், யாருக்கும் நான் 100 ரூபா கடன்காரன் கிடையாது. இதுவரைக்கும் நான் யாருக்கும் கடன்காரன் கிடையாது. ஆமா, ஒரு ஊழியக்காரர் அருமையா சொல்லுவார், அதை நீ போய் யார்ட்டையும் கேட்காத, நீ கேட்டீங்கன்னா அது கடன். அதாவது நீ கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, அது என்னவா மாறிடும்? கடன். ஆனா அது அவங்களே கொடுத்தாங்கன்னா அது காணிக்க அப்படிம்பாரு. நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தாரோட பேசுறதுக்கு டிஏ ஜோஷுவா என்னமோன்னு கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். மதுரவாயிலிருந்து வந்திருந்தார் செய்தி கொடுக்கறதுக்கு. ஜோஷுவான்னு அவர் தான் சொல்லுவார், நம்ம கேட்டால் கடன், அவங்க கொடுத்தா காணிக்க அப்படின்னு சொல்லி. பின்ன அது எப்படி பேசினா காணிக்க கொடுப்பாங்கங்கிறது சில டெக்னிக் இருக்குது. நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் பேசுறது இல்லை. ஜிபி அனுப்புங்க, இல்லைன்னா அது இப்படி இப்படி எப்படி பேசினா எப்படி வாங்க முடியும்னு தெரியும். அதை நான் உங்கள்கிட்ட செய்கிறது இல்லை. ஏன்னா நான் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, உங்களுடைய பேக்ரவுண்ட், உங்களுடைய நிலைமைகள் என்ன என்பதை நான் ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் 95% உங்களுடைய நிலைமைகள் எனக்கு தெரியும். 5% உங்களுடைய நிலைமைகள் எனக்கு தெரியாது. 95% உங்களுடைய ஒவ்வொருவருடைய அந்த சூழ்நிலைகள் நிலைமைகளும் எனக்கு தெரியும். ஆனால் நான் எதையும் உங்களிடத்தில் என்ன செய்யறதில்லை, அழுத்துவதில்லை, போர்ஸ் பண்றதில்லை உங்களை. அதனால நான் யாருக்கும் கடன்காரன் கிடையாது. நான் எந்த இடத்துல போனாலும் தைரியமா சொல்லுவேன், இந்த கடன் இல்லாமல் வாழ்வதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கைமாத்தனுங்கிறது வேற. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு 100 ரூபா கொடு, ஒரு 1000 ரூபா கொடு, ஒரு 10,000 ரூபா கொடு, நான் 2 நாள் கொடுத்துறேன், ஒரு மாதத்தில் கொடுத்துறேன். இது வந்து கைமாத்துகள். அது இல்லாமல் உலகத்தில் மனிதன் வாழ முடியாது. ஒரு மனிதனை சார்ந்து தான் நாம் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அந்த கைமாத்துக்குள்ள கூட கர்த்தர் என்னை அனுமதிக்கலை. அந்த இதுக்குள்ள கூட நான் கடந்து போகலை. ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருந்து, ஊழியத்துக்கு வந்த நாட்களில் இருந்து, 1981 இருந்து, 1981 இருந்து என்கிட்ட இருக்கிறதை வைத்து நான் நடத்த வேண்டும் என்று எண்ணக்கூடியவன். இருக்கிறத, அது முடியலை, அதை வேற ஒன்று ஆல்டர் பண்ணுவோம், அப்படி போக வேண்டும் என்று விரும்பக்கூடியவனை தவிர வேறொன்றை நான் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவன் அல்ல.
சிஸ்டரும் அதே மனப்பக்குவத்தில் இருந்தவர்கள். அவங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை செய்வோம். அதே போல் இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்லலாம், இதுவரைக்கும் எங்கள் வீட்டில் எந்த இன்ஸ்டால்மெண்ட் பொருளும் கிடையாது. இதுவரைக்கும் ஆமாம், எந்த ஒரு ஃபைனான்ஸ் அதை இஎம்ஐயா டியூனாங்க, இன்ஸ்டால்மெண்ட்னாங்க, அதுக்கப்புறம் தவணைனாங்க, அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணாங்க, டியூனாங்க, இப்போ இஎம்ஐங்கிறாங்க. நீ அடுத்து கொசுமையும்பாங்களே என்னன்னு தெரியல. அது என்ன மை எதுவும் போகணும் தெரியாது. இதுவரைக்கும் என்னுடைய வீட்டிலையோ சபையிலையோ ஆமாம் அந்த காரியங்கள் இதுவரைக்கும் இல்லை. இதுக்கு சில காரணங்கள் எல்லாம் உண்டு. அது நான் வேறு என்னைக்காவது வரும்போது அந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்வது, நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்வது, நமக்கு சொந்தமாக்கி கொள்வது முறை குறித்து வரும்போது அந்த செய்தியை வேணா நான் அப்படி கொண்டு போகிறேன். அது அநேகருக்கு அது பயனுள்ளதாய் இருக்கும். நான் அதை அப்படி கொண்டு போகிறேன். அதனால் இங்கே வரும்போது நாம் தேவனை தேட வேண்டும் என்று சொன்னால் இந்த 13வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? முழு இருதயத்தோடும் தேடுவீர்களானால். முழு இருதயத்தோடும். அந்த முழு இருதயத்தோடு போகும்போது தேடுவது கடினம்தான். ரெண்டாவது, நம்ம தேடி தேடி கிடைக்காம போச்சுனாலும் இது வரல என்ன செய்ய நம்ம கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் விடாமல் அவரை நாம் தேடிக்கொண்டே இருப்போம், அவரை பிடித்து கொண்டே இருப்போம். அவர் நமக்கு நன்மையை செய்வார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். ஏசாயா 55:6 வாசிப்போம். ஏசாயா கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாய் இருக்கையில். அவர் நமக்கு சமயமாய் இருக்கிறாரு. அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்வோம். அவரை நோக்கி விண்ணப்பம் என்பது வேறு, கூப்பிடுவதில் என்பது. கூப்பிடுவது ஜெபத்தை குறிக்கிறது. விண்ணப்பம் என்பது நாம் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது, நம்ம அவர்கிட்ட தாழ்மைப்பட்டு வேண்டுதல் பண்ணுவது, மனு கொடுப்பது. ஆனால் கூப்பிடுவது என்பது அவரிடத்தில் நாம் கேட்பது, அது ஜெபம். அப்ப கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை, அப்ப எந்த நேரம் எது நமக்கு தேவை என்பதை அறிந்து அந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம். நிச்சயமா அதை நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப இங்க வரும் இன்னைக்கு பார்த்ததில் ஒன்று, அவரை வணங்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்ததாக விண்ணப்பம், அப்ளிகேஷன், ஒரு மனு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் செய்து முழு இருதயத்தோடும் அவரை நாம் தேட கற்றுக்கொள்ள வேண்டும். கீழே வரும்போது கண்டடையத்தக்க சமயத்தில், அப்ப எந்த நேரத்தில் எது நமக்கு தேவைங்கிறத அறிந்து அதற்காய் நாம் அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டுமா? கேட்க வேண்டும். இப்போ மதியானம் பசி எடுக்குது. பசி எடுத்தா என்ன வேணும்? பசி எடுத்தா என்ன வேணும்? கடலை பருப்பு பாயாசம் வேணும். இல்லை இல்லை, என்ன வேணும்? சாப்பாடு வேணும் இல்லையா? அதுலேயும் சிலர் இருக்கிறாங்க, சாப்பாடு என்ன சாப்பாடு வேணும்னு ஜெபிக்கிறோம். அது அவங்க விசுவாசம். மதியானம் எனக்கு ஒட்டக லெக் பீஸோட பிரியாணி வேணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஒட்டக லெக் பீஸ் கிடைக்குமா? கிடைக்காது. ஆமாம், கோழி லெக் பீஸு அது கிடைக்கும் இல்லையா? அப்போ ஏதோ ஒன்று அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் கஞ்சி வேணும்பாங்க. அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல. இப்போ மதியானம் பசி, சாப்பாடு வேணுங்க. பொதுவாக ஆண்டவரே எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, சாப்பாடு வேணும், ஜெபம் பண்ணலாம் அர்த்தம் இருக்குது. அந்த நேரம் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல பட்டு புடவை வேணும், எனக்கு நல்ல விலை உயர்ந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணான்னு அதில் அர்த்தம் இருக்குதா? அதான் மதியானம் பசி. இந்த மதியான பசிக்காக நீ ஜெபம் பண்ணும்போது டிஷர்ட்டும் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டுமா சாப்பிட முடியும்? இல்லை பட்டு புடவையை சாப்பிட முடியுமா? அந்த நேரத்தில் சாப்பிடுவதற்கு என்ன தேவை? அது கஞ்சியோ கூழோ சாம்பாரோ இல்லை பிரியாணியோ வடையோ இல்லை ஏதோ ஒன்று, நமக்கு ஒரு சாப்பாடு வேணும், அவ்வளோதான். ஒரு சாப்பாடு
ஏன்னா நம்மெல்லாம் உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்றவங்க. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? சத்தமா சொல்லுமா? மனுஷன். பாருங்க, நம்மெல்லாம் மனுஷர். இதுவரைக்கும் நீங்கள்லாம் யார் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? உயிர் வாழ்றதுக்காக நம்ம சாப்பிடுறோம். ஆனா சிலர் இருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்காகவே உயிர் வாழ்றவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணமெல்லாம் எதுதான்? சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும், அவ்வளவுதான். ஆமா, அவங்க அந்த உயிர் வாழ்றதுக்கே எதுக்காக? சாப்பிட்றதுக்காகத்தான். ஆனா நம்ம எதுக்காக? உயிர் வாழ்றதுக்காகத்தான். ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா போதுங்க எனக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இருக்கிறோம், இல்லையா? அப்போ நம்ம கர்த்தரை முழு இருதயத்தோடு எந்த நேரத்திற்கு என்ன தேவைங்கிறத நம்ம அறிந்து அந்த நேரத்துக்கு ஜெபிச்சோம்னு சொன்னா கண்டிப்பா கர்த்தர் அதை நமக்கு வாக்கிய பண்ணுவார். அப்ப தேடுவது என்பது முதலாவது, ஒன்று அவரை நோக்கி பார்ப்பது, ஒன்று வணங்குவது, இரண்டாவது அவரை நோக்கி பார்ப்பது, அடுத்தது விண்ணப்பம் செய்வது, அடுத்தது முழு இருதயத்தோடு, அடுத்ததாக எந்த நேரத்திற்கு கண்டடையத்தக்க சமயத்தில் எந்த நேரத்திற்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஜெபிப்பது. இப்படி ஜெபிக்கும் போது அதுக்குரிய பலனை நிச்சயமா நமக்கு அவர் கொடுப்பார். அப்படி கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் வந்த அந்த வார்த்தைகளை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவரை தேடுவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி தேடினால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். தேடல் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. எதா இருந்தாலும் தேடல், அந்த தேடல் வரும்போது தான் ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நமக்கு கட்டவிழ்த்து விடுவார் என்ற விசுவாசத்தோடு கூட எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவரை தேடும் போது அவர் நமக்கு துணையாகவே இருக்கிறார். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தல் சமாதானம் நம் அனைவரோடும் கூட வரத்தரைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள் தொழில்கள் படிப்போடு கூட இன்றும் இன்னும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா ஸ்தோத்திரம்.